ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆர்ஆர்பில இருந்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் ரிலீஸ் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு உண்டான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ஆர்ஆர்பி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய நபர்கள் வந்து ப்ரோ எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்போ வரும், அட்மிட் கார்டு எப்போ வரும், சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் காமனா வந்து ஆர்ஆர்பி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய நபர்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சமீபத்தில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்செட் ஆயிருச்சா, அப்செட் ஆகலையா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வருமா வராதா அப்படிங்கறத நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். இதை பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது ஆர்ஆர்பி தரப்புல இருந்து நம்மளுக்கு அபிஷியலா என்ன அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து 2024 நோட்டிபிகேஷன் நம்பர் 5ல நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல கிராஜுவேட் லெவல், அதாவது வந்து என்டிபிசி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ஜூன் மாசம் 5ஆம் தேதியில ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடி மோட் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் அவங்களால வந்து சென்டரை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு டைமிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம OMR பேஸ் பண்ணி எக்ஸாம்லாம் எல்லாருக்குமே ஒரே டேட்ல ஒரே டைமிங்ல நம்மளுக்கு வந்து வைப்பாங்க. பட் நேத்து கேட்ட கொஸ்டின் வந்து இன்னைக்கு கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஷிஃப்ட் பேஸ் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நேத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் வந்து எழுத போய் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே கொஸ்டின் வந்து இன்னைக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி வராது. எல்லாமே டோட்டலா ஷிஃப்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கறதையும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஹால் டிக்கெட், அதாவது லெட்டர் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்ல இருந்து 4 டேஸ்க்கு பிஃபோர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டியும் அண்ட் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம், நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜூன் மாசம் 20ஆம் தேதி நடக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி 16ஆம் தேதி தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஹால் டிக்கெட் வரலையே, எங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கா இல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் rrb.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளைன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆர்ஆர்பி அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டை வச்சு லாகின் பண்ண போறீங்களா இல்ல வந்து லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட ஆர்ஆர்பில யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கொடுங்க. இல்ல எனக்கு ஆர்ஆர்பி அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாகின் வித் ஆதார் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டோடைய 12 டிஜிட் நம்பர் கேட்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் கொடுத்து நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆதார்ல லிங்க் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிருங்க. சரிங்களா? வெரிஃபை பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டுல வந்து அக்கவுண்ட் வெரிஃபைடு வித் ஆதார், உங்களோட ஆதாரும் உங்களுடைய ஆர்ஆர்பி அக்கவுண்ட்டும் வந்து கம்பல்சரியா வந்து லிங்க்ல இருக்கணும். அப்படி வெரிஃபை ஆனா மட்டும் தான் உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷனே உங்களால வந்து பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஆர்ஆர்பில இருந்து நீங்க எத்தனை அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரே அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது என்டிபிசிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல என்டிபிசி, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்காக அந்த அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருச்சுனாலே போதும், உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் சிட்டி இன்டிமேஷன் லெட்டரும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறதையும் உங்களால வந்து இந்த இடத்துல வந்து பாத்துக்கலாம். இந்த இடத்துல ப்ரொவிஷனலி வந்து பாத்தீங்கன்னா அப்செட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே நீங்க லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து தற்காலிகமா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்செட் ஆயிருக்கு, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம். சோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கா இல்ல கன்ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா
கிராஸ் செக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ யாரெல்லாம் என்டிபிசிக்கு வந்து எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் வரும்போது வரட்டும். அது வரைக்கும் இப்போ நீங்க ரிவிஷன் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எக்ஸாம் டேட்டுக்கு 4 டேஸ்க்கு பிஃபோர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு ஹால் டிக்கெட் இன்னைக்கு வந்துருச்சு, நாளைக்கு வரல, எங்களுக்கு வரல, என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்க வேண்டாம். சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்குன்னு ஆர்ஆர்பி தரப்புல இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜான எல்லா லிங்க்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சோசியல் மீடியா பேஜில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்.